ஹலோ அச்சீவர்ஸ், இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஒரு தால் இருக்குது, அதோட ப்ரைஸ் 25% இன்க்ரீஸ் ஆகும்போது 1875 ஆகுது அப்படின்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட விலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை சிங்கிள் ஸ்டெப்பில் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸு டிக்ரீஸு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 பேஸ் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் அப்படின்றத மீன் பண்ணுது அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூவை அந்த 100ஓட ஆட் பண்ணுங்கள். குறையுது அப்படின்றத மீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். இங்கே இன்க்ரீஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 125% வரும். பர்சன்டேஜ்னால பை 100 போட்டுக்கிறேன். இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்ன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரைஸு, அதுதான் என்கிட்ட கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவாலிட்டி எனக்கு எப்போவுமே செல்லிங் ப்ரைஸ், அதாவது ஃபைனல் ப்ரைஸ் கிடைக்கும். இங்கே ஃபைனல் ப்ரைஸ் 1875 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 25th டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா இங்கே 5 டைம்ஸு, இங்கே 7 டைம்ஸ் 175. ஸோ பேலன்ஸ் 12ன்னு கிடைக்கும். 125 வந்து 5 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1 5s are 5, 15 5s are எனக்கு 75. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு வரும் அப்படின்னா 15 × 100 1500ன்னு சொல்லி கிடைக்கும். இதே மாதிரி கீழே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.